என்னதான் பர்ஃபெக்டா பிளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் உங்களுக்கும் பிளவுஸோட பேக் சைட்ல இடுப்புல கரெக்டா ஃபிட் ஆகாம தூக்குன மாதிரியே பிளவுஸ் இருக்கா, இந்த ப்ராப்ளம் எப்படி சரி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாமா. பிளவுஸோட பேக் சைடு வந்து மேலே ஏறுது அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் சைட்ல நம்ம டாட் போடுவோம் இல்லையா, அதை தான் நம்ம சரி பண்ணணும். டாட் வந்து கரெக்டா நம்ம எங்க பிளேஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு உடம்புல வந்து ஃபிட் ஆகும். இப்போ நான் பேக் சைட் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சைட்ல சீம் அலவன்ஸ் போக மீதம் இருக்கிற அளவை நீங்க அப்படியே வந்து பாதியா டிவைட் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து டாட் மார்க் பண்ணிக்கணும். டாட் எவ்வளோ அகலம் கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட்டோட ஹைட் எவ்வளோ வைக்கிறோன்றதை பொறுத்தும் நமக்கு இந்த பிளவுஸ் வந்து மேலே ஏறுமா இல்லை கீழே கரெக்டாக நம்மளோட இடுப்புல இருக்குமான்றதையும் நம்ம முடிவு பண்ண முடியும். சரியா? இப்போ நம்மளோட பஸ்ட் லைன் எவ்வளவோ அதை 4ஆ டிவைட் பண்ணி அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பஸ்ட் அளவு வந்து 32 இன்ச் அப்படின்னா அதை 4ஆ டிவைட் பண்ணீங்கன்னா 8 இன்ச் வரும். அந்த 8 இன்ச்ல ஒரு லைன் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டர் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைனை விட உங்களுக்கு இந்த டாட்டோட ஹைட் வந்து மேலே ஏறக்கூடாது. காமனா 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த மாதிரி நீங்க டாட்டோட ஹைட் வைக்காம உங்களோட பஸ்ட் லைன் எங்க இருக்கோ அதுக்கு மேல ஏறாத அளவுக்கு நீங்க வந்து டாட்டோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப சின்னதா 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு அந்த அளவுக்கும் நீங்க டாட் மார்க் பண்ணக்கூடாது. டாட்டோட ஹைட் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு பிளவுஸ் வந்து இடுப்புல கரெக்டா ஃபிட் ஆகுறதுக்கு. இந்த டாட்டோட ஹைட் வந்து நீங்க பஸ்ட் பாயிண்ட் வந்து எந்த இடத்துல நீங்க கிராஸ் ஆகுதோ, பஸ்ட் லைன் வந்து எந்த இடத்துல கிராஸ் ஆகுதோ அது வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். இல்ல அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி கூட இந்த மாதிரி கொடுக்கலாம். நம்மளோட பிளவுஸ் ஹைட்டை பொறுத்து இந்த டாட்டோட ஹைட்டும் சேஞ்ச் ஆகும். ஸ்கின் கரெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளவுஸோட ஹைட் வந்து ரொம்ப சின்னதா போட்டீங்கனாலும் நமக்கு வந்து மேலே ஏறும். என்னதான் கரெக்டா இந்த டாட் எல்லாமே வச்சு தச்சா கூட உங்களுக்கு திரும்பவும் பேக் சைட்ல வந்து மேலே ஏறுது அப்படின்னா நீங்க பிளவுஸோட இந்த பேக் ஹைட் இருக்கு இல்லையா, இதை வந்து இன்னொரு 1 இன்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி கட் பண்ணணும். இப்போ ஹைட் சேஞ்ச் பண்றப்போ உங்களுக்கு இந்த டாட்டோட ஹைட்டும் அதிகமாகும். ஆனா இந்த டாட்டோட அந்த எண்டிங் வந்து நீங்க பஸ்ட் லைனை தாண்டி மேலே போகாத அளவுக்கு நீங்க வச்சுக்கணும். பஸ்ட் லைன் வரைக்கும் தான் மேக்ஸிமம் நமக்கு இந்த டாட்டோட ஹைட் வந்து வரணும். தேர்ட் பாயிண்ட் வந்து நீங்க அப்படியே ஃபோல்டிங்க்கு வந்து ஒரு 1.5 இன்ச் அந்த மாதிரி கொடுக்காம 1/2 இன்ச் மட்டும் கீழே கட்டிங் கொடுத்துட்டு இந்த சைட்ல ஒரு கிராஸ் எடுக்கணும். இந்த கிராஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிளவுஸ் வந்து கரெக்டா நமக்கு முதுகுல தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஃபிட் ஆகும். நீங்க இந்த கிராஸ் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைட்ல வந்து இப்படி தொங்குன மாதிரி இருக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க இந்த சைட்ல 1/2 இன்ச் கிராஸ் கொடுக்கணும். இந்த 3 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாட்டோட பிளேஸ்மெண்ட் கரெக்டா இருக்கணும். செகண்ட் வந்து டாட்டோட ஹைட்டை கரெக்ட் பண்ணணும். தேர்ட் வந்து பிளவுஸோட ஹைட்டை நீங்க சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஃபோர்த் வந்து இந்த சைடு கிராஸ் எடுக்கணும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கும் பிளவுஸோட பேக் சைடு வந்து மேல ரைஸ் ஆகாம கரெக்டா உங்களோட இடுப்புலேயே ஃபிட் ஆகி இருக்கும்.